நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு புரியல. ஸ்ரேயா ஏதோ குழப்பத்தில் இருக்கதான். கடந்து போன விஷயங்களை மறந்துட்டேன்னு சொல்ற. ஆனா தயா சாரை பத்தி பேசின உடனே நீ ஏன் இவ்வளவு கஷ்டமா ஃபீல் பண்ற? உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு விஷயத்த சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன். எனக்கும் சித்தார்த்துக்கும் என்கேஜ்மெண்ட் டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நீ யாராவது கட்டாயப்படுத்தினதால இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறியா? ஆமா, என்கேஜ்மெண்ட்டுக்கு என்ன டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? செப்டம்பர் 28. ஸ்ரேயா இந்த முடிவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஆனா அந்த காரணம் என்னவா இருக்கும்? ஏதோ அப்பா உங்களுக்கான காஃபி. கொடுமா கொடுமா. அப்படியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டிருக்கேன். சூடா இருக்கு பார்த்து. வாவ், என் பொண்ணை போல இந்த உலகத்துல யாருமே காஃபி போட முடியாது. அது என்னமோ உண்மைதான். ஆனா ஒரு காலத்துல நானும் ரொம்ப டேஸ்டான காஃபி போட்டு கொடுத்துருக்கேன். நீயே டேஸ்ட் தானே? என்ன? இல்ல, நான் சொல்ல வந்தது இன்னைக்கும் நீ அந்த மாதிரி டேஸ்டா போடுறேன்னு சொல்ல வந்தேன். நீங்க வேற பொண்ணு எதுக்கு என்ன வேணாலும் பேசுவீங்களா? ஏன், என்னாச்சு ஸ்ரேகனா? உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? இல்லப்பா, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. இதோ பார்த்தல. இருங்க நீங்க சாப்பிடுங்க, நான் பாக்குறேன். சித்தார்த், என்ன பார்த்ததும் ஷாக் ஆயிட்டியா? கண்ணா சித்தார்த், வாப்பா உள்ள வா, உட்காருங்க. நான் போய் காஃபி. இல்ல ஸ்ரேயா, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும். நான் இந்த என்கேஜ்மெண்ட் கார்டை காட்டலான்னு வந்தேன். டிசைன் எப்படி இருக்கு? இந்த கார்டு பிடிக்கலையா? பரவாயில்ல, வேற கார்டு மாத்திக்கலாம். இல்ல கார்டு நல்லதா இருக்கு. வா 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 வா, அந்த பங்களாக்குள்ள மறைஞ்சிக்கலாம். வா. டேடி, அந்த இடம் சரியில்லை, இந்த பக்கம் வாடா. ஏய், அங்க போங்க. இந்த பக்கம் போறீங்க. இங்க தான் இருப்பாங்க. விட கூடாது. எங்க இருக்கீங்க? இவ்வளவு தைரியம் இருந்தா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. விட கூடாது அவங்கள. சீக்கிரம் வாங்க. வாங்க. வா, எங்க இது சீக்கிரமா கிளம்பிடலாம். ஏய், ஒரு நிமிஷம். நம்ம கிட்ட இருக்கிற தங்கத்தை இங்க புதைச்சிடலாம். ஏய், உனக்கு என்ன மூளையா கெட்டு போச்சு? ஏரியா இருக்க எல்லாரும் நம்மளோட மூஞ்ச பாத்துட்டாங்க. திரும்ப நாளைக்கு இந்த இடத்துக்கு வந்தோம்னா அவங்க நம்மள பிடிச்சிருவாங்க, நம்ம மாட்டிப்போம். புரியுதா? தங்கத்தை எடுத்துட்டு நம்மளால ஓட முடியாது. எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. ஆபத்தை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டியா நீ? ஆபத்தினால இல்ல, உன்னோட முட்டாள்தனத்தினால பயப்படுறேன்டா. உன்னோட இந்த முட்டாள்தனால என்னைக்கு ஒரு நாள் நம்ம கண்டிப்பா மாட்டிப்போம். யாரை பார்த்து முட்டாளுங்கிற? பிளான் போட்டது நானு. எல்லா பிளானும் போட்டேன்றதுக்காக ஜெயிலுக்கு போற பிளான கூட நீ போடுவேன்னு சொல்றியா? நீ சொல்றது கேட்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம தங்கத்தை இங்க தான் புதைக்கிறோம், புரியுதா? அப்படியா? எங்க பச்சு காட்டுறா. அப்படியா? அங்க சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க. போடு போறாங்க. சீக்கிரம் வாங்க. ஓடுங்க. அது இருக்காங்க. அங்க இருக்காங்க. ஏய், என்னடா தங்கத்தை திருடுறீங்களா? உங்களை இது ஒரு எலும்பு கூடு. இந்த குற்றவாளிகளுக்கு என்ன ஒரு மூளை!
கொலை பண்ணி கூட இவனுங்களுக்கு மனசில் திருப்தியே இல்லை. டிசைன் பண்ணியிருக்கிறானுங்க எலும்புகளை. சச்சின், நீங்கள் 2 பேரும் ஒரு வேலை பண்ணுங்க. வீட்டுக்குள்ளே போய் நல்லா சோதனை போடுங்க. அங்கே ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. பாஸ், இங்கே பாருங்க, அந்த தலையை சுற்றி இந்த டிசைன் கை கால் எலும்புகளை வச்சு செஞ்சுருக்கான். இங்கே பாருங்க, இது கால் எலும்பு, அப்புறம் இது கையெலும்பு. இந்த கால் எலும்புகள் வேறு வேறு ஆட்களோடுதா? ஆமாம் தாரிகா, வெவ்வேறு ஆளுங்களோட தான். பாஸ், எனக்கு தெரிஞ்சு 2 பேரை கொலை செஞ்சு இங்கே புதைச்சிருக்காங்க. சார். நிக்கேல், இதோட மற்ற எலும்புங்க இங்கே இருக்குது சார். இதை இங்கே புதைச்சி வச்சுருக்காங்க சார். ஒரே ஒரு உடம்பு எலும்பு இங்கே இருக்கு. ஒரே ஒரு எலும்பு இங்கே பாரு. பூர்வி, இங்க ரத்தக்கரை ஏதாவது இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ண. சார், ஆமாம் சார், கிராமத்தாளுங்க சொல்கிறது 1984 இந்த வீட்டோட முதலாளி லீவுக்கு மொத்த குடும்பத்தோட ஆஸ்திரேலியா போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க இறந்துட்டாங்கன்ற செய்தி மட்டும் வந்தது. மொத்த ஃபேமிலியும் கடலில் மூழ்கிட்டாங்களாம். சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க, இவங்க மறந்ததுக்கு அப்புறம் யாரும் இந்த வீட்டை பார்க்கறதுக்கே வரலையா? இல்லை சார், அவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா இந்த வீட்டில் ஏதோ ஆத்மா இருக்குன்னு. ஆத்மாவா? சரி, நீங்கள் யாராவது இங்கே ஆத்மாவை பார்த்தீங்களா? ஆமாம் சார், அடிக்கடி சில உருவங்கள் தெரியும் சார். ஆமாம், அப்புறம் ஒரு சில பயங்கரமான சத்தமும் வரும். எந்த மாதிரி பயங்கரமான சத்தம்? சார், சில சமயத்தில் யாராவது கத்துற மாதிரி சத்தம், சில நேரத்தில் யாராவது அழுகிற மாதிரி சத்தம் கேட்கும் சார். சோலங்கே, இந்த எலும்புங்களை எல்லாத்தையும் பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, கொலை செய்யப்பட்டது ஒரு ஆண் அப்புறம் ஒரு பெண். இதை பார்த்தியா? முட்டி எலும்பு, ஒரு முட்டி எலும்பு ஒரு பெண்ணோடது. பாஸ், ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன, இந்த எலும்புகளில் யாரோட மண்டவோடும் கிடையாது. அநேகமாக மண்டவோடுகள் எங்கன்னா தூக்கி வீசிருக்கலாம், இல்லைன்னா மறைச்சி வச்சிருக்கலாம். இருக்கலாம் இல்லையா? இங்கே பாருங்க, நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்க. பங்களா பக்கத்தில் இருக்கிற இடம்லாம் நல்லா செக் பண்ணுங்க, தேடுங்க, பாருங்க, ஏதாவது நிச்சயமா கிடைக்கும். ஒவ்வொரு மூலை முடுக்கையும் தேடுங்க, போங்க. இந்த பங்களா மூடியே தான் இருக்குமா? நீங்களாம் இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம் சார். உங்களுக்கு இந்த வீடு தான் கிடைச்சதாடா? காஞ்சி போன ரத்தம். சார், இந்த டேப் ரெக்கார்டரும் ப்ரொஜெக்டரும் கிடைச்சது. டேப் ரெக்கார்டர் அப்புறம் ப்ரொஜெக்டர். இந்த காஞ்சி போன ரத்தம் அப்படின்னா ஏதோ ஒரு பயங்கரமான ரகசியம் இந்த பங்களாக்குள்ள புதைஞ்சிருக்கு. சார், சார், மண்டவோடு எதுவும் கிடைக்கல, ஆனால் இந்த கார் சாவி கிடைச்சது. கார் சாவியா? என்னடா விசித்திரமா இருக்கு. கார் சாவி இருக்கு, ஆனா காரை காணுமே. ஒரு ஆண் பெண்ணோட எலும்புகள் இருக்கு, ஆனா மண்டவோடு இல்லை. ஆனா இதுல மறைஞ்சிருக்கிற விஷயம்தான் என்ன? அப்புறம் இதை செஞ்சது யாரு? RAIMA. எலும்பல ரைமான் எழுதியிருக்கு. ரைமா? இதேதோ ஒரு பெண்ணோட பேரு இருக்கலாம். அப்படி அந்த 2
திருட்டு பசங்க ஒளிஞ்சுக்கு அந்த பங்களாக்குள்ள போலனா இது நம்மளுக்கு தெரிஞ்சே இருக்காது. அங்க 2 பணத்தை புதைச்சிருக்காங்கன்னு. அப்புறம் இதுவும் நமக்கு தெரிய வராது அங்க ஒரு ஆத்மா இருக்குன்னு. இந்த கொலை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு தெரியல. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா கொலைகாரன் பொண்ணுங்களை புதைக்கல, அவங்க எலும்புங்களை வச்சு இதை டிசைன் பண்ணியிருக்கான். ஐ மீன் பேரை எழுதியிருக்கான் ரைமான்னு. இங்க நமக்கு சில பொருட்களும் கிடைச்சதில்ல. டேப் ரெக்கார்டர், ப்ரொஜெக்டர், அப்புறம் அந்த ட்ரெஸ். இந்த 3 விஷயங்களை பத்தி, கொலைகாரனை பத்தி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கு அவன் வெளியில சுத்த முடியாது. சார் நாங்கள் அது எல்லாத்தையும் ரிப்பேருக்கு அமுச்சு வச்சிருக்கோம். சீக்கிரத்திலே அதை பற்றி எல்லா டீட்டெயிலும் வந்துடும். அப்போ நம்ம சந்தேகம் கிளியர் ஆகிடும். அப்புறம் அந்த கார் சாவி கிடைச்சதே, அது கீசோ கார் சாவி? கீசோ, அப்படியா? அப்போ கீசோ கார் கம்பெனி மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உங்களால் எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? இந்த சாவி எந்த காரோடது, அப்புறம் இந்த காரை வாங்கினது யாருன்னு? கண்டிப்பாக சொல்லலாம் சார். எல்லா இக்னிஷன் பாயிண்ட்லையும் போட்டு பார்த்தா உடனே இது யாருன்னு தெரிஞ்சிடும். வாங்க. ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. தேங்க்யூ. மேட்ச் ஆகலை சார். இங்கே பாருங்கள் சார், மேட்ச் ஆகிடுச்சு சார். இது 2009 கீசோ எஃப்எக்ஸ் மாடல். அப்புறம் இந்த மாடல் எப்போது ஸ்டாப் ஆகிடுச்சு. கீசோ எஃப்எக்ஸ் 2009 மாடல். உங்களோட கஸ்டமர்ஸ் யாராவது இதோட டூப்ளிகேட் சாவி செஞ்சு தர சொல்லி உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா? அது தெரிஞ்சுக்க ரொம்ப டைம் ஆகும் சார். ஓகே, அவன் யாருன்னு பாருங்கள். அதுக்குள்ளே நாங்கள் இதை கண்டுபிடிக்கிறோம். 2009ஓட கீசோ எஃப்எக்ஸ் மாடல் எத்தனை வண்டி திருட்டு போயிருக்குன்னு. சார் சொல்லுங்க சார். ஏதோ தெரிஞ்சுதா? சார் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். இல்ல சார் ஆத்மாலாம் எதுவும் இல்ல சார். ஆத்மாலாம் இல்ல சார். தெரியாம ஷட்டர் ஓபன் ஆயிடுச்சு சார். இது அந்த ரெக்கார்டா? அது ஆமா சார். நீங்க கொண்டு வந்தீங்களா அந்த ரெக்கார்டர் தான் சார். அதுல தான் சார் சத்தம் வருது. சார் அந்த ஆத்மாக்கள்லாம் ஷார்ட்கட்டில் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுங்களோட குரலை பயன்படுத்தாமல் இந்த டேப் ரெக்கார்டரில் வந்து நம்மளை பயமுறுத்துது சார். பங்கஜ், இப்படி கூட இருக்கலாம்ல. அங்க எந்த ஒரு ஆத்மாவும் இல்ல. யாராவது ஒரு மனுஷன் இந்த மாதிரி விளையாடி இருந்தா? மிலின்ஜி சொல்லுங்க சார். உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டர்ல எந்த ஃபுட்டேஜ் கிடைச்சது? சார் ஒரு ஹலோ ரச்சனா, நீ கீழே நிக்கிற? சரி நீ அங்கேயே இரு, நான் வந்துடுறேன். சார் ரொம்ப சாரி சார், நான் ஒரு முக்கியமான விஷயமா கீழே போகணும். இந்தாங்க ரிமோட்டை, இது நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபுட்டேஜை பார்த்துட்டு இருங்க. ஆனால் சார் கொஞ்சம் கவனமா. ஏன் கவனமாக இருக்கணும்? ஏன்னா இந்த ஃபுட்டேஜ் இதயம் வீக்காக இருக்கவங்களுக்காக இல்லை. பங்கஜ், ஆத்மா வந்துடுச்சு. எனக்கு பயமா இருக்கு. பங்கஜ் இங்க ஓடிடலாம் வா. பங்கஜ் ஓடு. பங்கஜ், ஆத்மா நம்மள கொண்டு போல இருக்குது. ஓடிடலாம் வா வா, சீக்கிரமா வாடா. எப்பா சார் கத்தாதீங்க. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல சார், இந்த ஃபுட்டேஜ் வீக்கான இதயம் கொண்டவங்களை பார்க்க வேணான்னு சொல்லி. ஆமாம், அது சரி. உங்களுக்கு இவ்வளோ ஃபுட்டேஜ் தான் கிடைச்சதா? ஆமாம் சார்.
இதுவரை இந்த ஃபுட்டேஜ் தான் கிடைச்சது. அட என்னப்பா இது, ஏசிபி சார் இதை பார்த்துட்டு என்ன ஃபுட்டேஜ்னு எங்களை கத்துவாரு. நாங்கள் 2 பேரும் பயந்துட்ட விஷயத்த நீங்கள் அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. சார் நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சார். என்ன? நாம சந்தேகப்பட்டது சரியாயிடுச்சு. இந்த கொலைகாரன் ப்ரொஜெக்டர் மூலியமா யாரையோ பயமுறுத்திருக்கான், ஆத்மாவை போல. சார் ஒருவேளை இந்த ஃபுட்டேஜுக்கும் அந்த எலும்புகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னா, ஐ மீன் ஜனங்க தப்பா நினைக்கிறாங்க அது உள்ள ஆத்மா இருக்குன்னு. அப்படின்னா ஒருவேளை இந்த ஃபுட்டேஜ் யாரையாவது பயமுறுத்துறதுக்கு விளையாட்டுக்காக பண்ணியிருந்தாங்கன்னா? இல்ல ஸ்ரேயா, இல்ல. இந்த 2 விஷயமும் ஒன்னோட ஒன்று எங்கேயோ சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த பயமுறுத்துற வீடியோ அந்த கொலைகாரனுடைய மூலையிலேருந்து தான் வந்திருக்கு. சார் ஒருத்தர்கிட்ட விளையாடுறதுக்கோ இல்லை பயமுறுத்துறதுக்கோ இப்படி பண்ணுவாங்களா? ஃபுட்டேஜில் இருக்கிற இந்த ஆத்மாவை ப்ரொஃபஷனலாக தயார் பண்ணியிருக்காங்க, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸோட. இதெல்லாம் ஃபிலிமில் தான் பண்ணுவாங்க. அப்புறம் சார் இந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது கொலைகாரனுக்கு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்னால தெரியும் போல இருக்கு. அப்படி இல்லைனா ஏதாவது ஸ்பெஷல் எஃபெக்ட் ஸ்டுடியோவில் போயிட்டு இதை தயாரிச்சுக்கலாம் அவன். ரொம்ப கரெக்ட், அப்படிதான் நடந்திருக்கணும். சிட்டியில் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஸ்டுடியோஸ் எத்தனை இருக்கோ எல்லா இடத்துலையும் போய் விசாரிச்சாகணும். வாங்க சார், இவர் பல்விந்தர். அந்த கார் சாவி இவருடைய தான். என்ன சார் விஷயம்? எதுக்காக என்ன இங்கே வர சொன்னீங்க? எங்களுக்கு உங்கள் கார் சாவி கிடச்சிது. எங்கேருந்து சார்? குன்னத்தி நகர், பங்களா நம்பர் 13. இந்த அட்ரஸ் நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? இல்லை சார். இல்லையா? இதுக்கு முன்னாடி ரைமான்ற பேரை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை சார். ஆனால் சார் இதுக்கும் என்னோட காருக்கும் என்ன சம்மந்தம்? உங்கள் காருங்க சார் அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே காணாமல் போயிடுச்சு. எப்போத்துல இருந்து? 5 ஜூலை 2011. ஆக்சுவலாக எனக்கு டாக்ஸி பிஸ்னஸ் இருக்குது. என் கம்பெனியோட பேர் பல்விந்தர் அண்ட் கம்பெனி. என்னோட டிரைவர் பிரீத் என்னோட வண்டியை எடுத்துக்கிட்டு எங்கே போனானே தெரியல சார். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் வண்டியை பற்றி எந்த ஒரு தகவலுமே இல்லை சார். அப்போ அந்த டிரைவர் பற்றி? ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வந்துச்சு, அவனை அங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு. நான் அவனை பார்க்க போயிருந்தேன். அவன் நிலைமை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. தீயில எரிஞ்சதுனால அவனுக்கு கொஞ்சம் தீ காயங்கள் இருந்துச்சு. உங்கள் டிரைவர் எங்கே இருக்கான்? இப்போ அவன் மனநல மருத்துவமனையில் இருக்கான் சார். அவன் ரொம்ப பெரிய அதிர்ச்சியில் இருக்கான் சார். மனநிலை மருத்துவமனை எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறார் அவரு? சார் பூனாலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஸ்டேட் மெடிக்கல் சென்டர் இருக்குது சார். அவன் அங்கே இருக்கான். ஸ்டேட் மெடிக்கல் சென்டர். தாரிகா மேடம் ஏதாவது தெரிஞ்சுதா? சார் தான் செக் பண்ணுறாருல, கண்டிப்பாக ஏதாவது தெரிஞ்சிடும். அண்ணா, உங்கள் கணக்கு நான் தெரியலையா? அட சார், நீங்கள் கனவுலையே எனக்கு தெரிவிங்க சார். ஆமாம் சார், இன்னைக்கு காலையில தான் கனவு கண்டேன். நான் இந்த லேபுக்குள்ள வரா மாதிரியும் நீங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற மாதிரியும் சாயந்தரத்துக்குள்ள குற்றவாளி கிடைச்சிட்டான். அபிஜித், நீ கனவு கண்டியா? ஆமா சார். அப்புறம் கனவுல என்ன கண்டியா? ஆமா சார். நீ அந்த கனவுல தாரிகா மேடமை பார்த்திருப்ப. எஸ் சார். இல்ல சாரி சார், என்ன பேசுறீங்க நீங்க வேற சார். அப்ப சொல்லுங்க டாக்டர் சார், இந்த எலும்புக்கூடு அதுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிச்சா? கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எலும்புக்கூடு நேரத்துக்கு எலும்புக்கூட மாறல. கொலைகாரன் இவங்களை கொன்னதுக்கு அப்புறமா எலும்புக்கூட மாற்றிருக்கான். அதாவது பூமியில இவங்களோட உடம்ப ஆசிட் ஊற்றி எரிச்சிட்டான். மை காட், இவ்வளவு கொடுமையா கொண்டு இருக்கானா? அப்புறம் இந்த எலும்புக்கூடு இருக்குல்ல, ஏபி, இந்த எலும்புக்கூடு ஒரு ஆணோடது. இவருடைய வயசு 30லேருந்து 35 வயசு இருக்கணும். அப்புறம் உயரம் கிட்டத்தட்ட 6 அடி இருக்கணும். சரி, நீங்க இந்த கையில விரல்ல ஏதோ மார்க் பண்ணி வச்சிருக்கீங்க, அதெல்லாம் என்ன? ஆக்சுவலி இந்த விரல்ல ஏதோ உடஞ்சா மாதிரி தெரிஞ்சுது. அதாவது இந்த ஆளு அவருடைய கைகளை நிறைய பயன்படுத்துகிறவராக இருக்கணும். அதாவது இவருடைய ப்ரொஃபஷன் கையில் செய்கிற வேலையாக தான் இருக்கணும். ஒன்று கூலி வேலை செய்கிறவர், இல்லை ஆர்டிஸ்டாக இருக்கணும். அப்புறம் இன்னொரு எலும்புக்கூடு பெண்ணோடது, அதுல என்ன தெரிஞ்சுது? தயா, இந்த பெண்ணுடைய வயசு கிட்டத்தட்ட 30 இருக்கும். அதாவது இந்த பொண்ணுடைய உயரம் 5.4 இருக்கணும். அப்புறம் அந்த ட்ரெஸ்ல இருக்கிற ரத்தம், இது என்ன? டெஸ்ட் பண்ணதுல தெரிஞ்சது இது ரத்தம் இல்லை, லமாயின் ரெட்னு பேர் கொண்ட கெமிக்கல். இது அதிகமாக ஃபிலிம்ஸ், டிவி சீரியல்ஸ், அப்புறமா நாடகங்களில் பயன்படுத்தக்கூடியது. டூப்ளிகேட் ரத்தத்தை காட்ட. அப்படின்னா யாரோ முழு ஏற்பாடு பண்ணியிருக்காங்கல்ல? இந்த பங்களா நம்பர் 13ல் யாரையோ பயமுறுத்த மாட்டிப்பாங்க. அந்த கொலைகாரனும் பயம்படுத்துகிறவனும் அப்படி 2 பேரும் வேற வேற ஆளாக இருந்தா டாக்டர் சார், இந்த எலும்புக்கூடு எவ்வளோ பழசுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கொஞ்சம் டைம் எடுக்கும் தயா. உனக்கே தெரியும், கார்பன் டேட்டிங்கில் கொஞ்சம் டைம் எடுக்கும்.
குட். எல்லாம் வெட்ட வெளிச்சமாயிடும். இப்போ தெரிஞ்சிடும் இவங்க எப்போ செத்தாங்கன்னு. சார் எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் ஒன்றா தான் கொண்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 36லேருந்து 38 மாதத்துக்கு முன்னாடி. அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி. இவங்க இறந்தது 2011. அப்புறம் இந்த பல்விந்தரோட கார் கூட ஜூலை 2011 காணாமல் போயிருக்கு, பங்களா நம்பர் 13. சார் அப்படின்னா கொலைகாரன் சிட்டியை விட்டு ஓடி இருப்பானே, அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓடட்டும். எவ்வளோ தூரம் ஓட முடியும்? சிஐடி கிட்ட இருந்து தப்ப முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். சிஐடி. ஹலோ சார், நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். சரி, நாங்கள் அனுப்பி வச்சோமே ஃபுட்டேஜ், அதை பற்றி அதை தெரிஞ்சுதா? ஆமாம் சார், அதை நான் செக் பண்ணேன். அப்புறம் அதில் இருக்கிற ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லாம் எங்கள் ஸ்டுடியோவில் தான் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி. குட். அந்த படத்தோட பேர் என்ன? அந்த படத்தோட பேர் ஆத்மாவின் அலறல். ஆனால் அந்த படம் ஃபுல்லாக எடுக்கல சார். முடியாத ஒரு படத்தோட ஃபுட்டேஜ். சார் அந்த ஃபிலிமும் முடியல, நாங்கள் செஞ்ச வேலைக்கான பணத்தையும் கொடுக்கல அவங்க. எந்த பேனரோட ஃபிலிம் இது? ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேர் என்ன? சார் அவங்க புது ஆளுங்க. அப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸோட பேர் ஒரு நிமிஷம். சார் அதோட பேர் மேஜிக் மீடியா ஒர்க்ஸ். மேஜிக் மீடியா ஒர்க்ஸ். இந்த ஆத்மாவோட அலறலை மக்கள் ஏன் கேட்கலன்றதை இவங்க தான் சொல்ல போகிறாங்க. சார், பிரீத்தோட நிலைமை இந்த 3 வருஷத்தில் கொஞ்சம் கூட முன்னேறல. அன்னைக்கும் ஏதோ ஒரு பெண்ணோட ஆத்மாவை பற்றி பேசிகிட்டு இருந்தாரு, இப்போ அதே தான் பேசுகிறாரு. சார், பொண்ணோட ஆத்மாவா? சார், கடந்த 3 வருஷத்தில் இவனை பார்க்கறதுக்கு யார் யார் வந்தாங்க, அந்த லிஸ்ட் எங்களுக்கு வேணும். அதிர்ச்சி ஊட்டுற விஷயம் என்னன்னா சார், இந்த 3 வருஷத்தில் அவரை பார்க்க யாரும் வரல. பல்வேந்தர் மட்டும்தான் வந்தார். ஏன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுறது அவர் தான். பல்வேந்தர்? எஸ் சார். ஓகே. பிரீத், இவங்க சிஐடி ஆஃபீஸர்ஸ். இவங்க உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? சிஐடியா? சிஐடினா என்னது? சிஐடிக்கு அர்த்தம் என்னன்னா நண்பர்கள். அப்புறம் பிரீத், நண்பர்கள்னு யார் சொல்லுவாங்க? உன்னுடைய சுக துக்கங்களை இன்னொரு நண்பர்கிட்ட பகிர்ந்துக்கிறது. நாங்க எல்லாரும் உன்னுடைய நண்பர்கள். அதனால நீ எங்ககிட்ட உன்னுடைய சுக துக்கங்களை பகிர்ந்துக்கணும். பகிர்ந்துக்கவில்ல? சரி நண்பா. இங்க பாரு பிரீத், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், சிலது கேட்பேன். அதுக்கு எல்லாத்துக்கும் நீ ரொம்ப அமைதியா யோசிச்சு பதில் சொல்லணும். ஞாபகப்படுத்தி பாரு. ஜூலை மாதம் 2011 அன்னைக்கு நீ அந்த ராத்திரியில பங்களா நம்பர் 13க்கு போயிருக்க. 2 பேரை கூட்டிட்டு போயிருக்க. ஜூலை 2011, பங்களா நம்பர் 13. பங்களா நம்பர் 11. என்னாச்சு? நீ என் நண்பன் இல்லை, நீ என்னோட நண்பன் கிடையாது. ரைமா தானே அனுப்புனா என்னை கொல்றதுக்கு. ரைமா தானே அனுப்புனா. இல்லை இல்லை, ரைமா அனுப்பல. நாங்க உன்னோட நண்பர்கள், சரியா? நிச்சயமா? நிச்சயமா. ரைமா எங்களை அனுப்பவே இல்லை. இப்ப சொல்லு, அன்னைக்கு ராத்திரி அந்த பங்களால என்ன நடந்தது? பங்களா நம்பர் 13. ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் எனக்கு பணம் கொடுத்தாங்க, அங்க கூட்டிட்டு போக சொன்னாங்க. என்ன இது? ரைமா கத்ரா, ரைமா கத்ரா, என்னை கொல்ல போட பாக்குறா, என்னை பழிவாங்க பாக்குறா. ரைமா உன்னோட பின்னாடி தான் இருக்கா. இவர் இப்போ பேசுகிற நிலைமையில் இல்லை. ஐம் சாரி டாக்டர். 2 மினிட்ஸ். சாரி சார், உங்கள் கேஸ்க்காக என்னோட பேஷண்ட்டை நான் ஆபத்தில் தள்ள முடியாது. ப்ளீஸ் கோஆப்ரேட். ரைமா கத்ரா, பயமா இருக்கு. ரைமா என்னை கொல்ல பாக்குறா, பயமா இருக்கு. அபிஜித், ஒரு விஷயம் உறுதி. பிரீத் அந்த பங்களாவுக்கு ஒரு ஆம்பளையையும் ஒரு பொம்பளையையும் கூட்டிட்டு போயிருக்கான். நமக்கு எலும்புக்கூடு கிடைச்சதே அது அந்த ஆண் பெண்ணோட தான் இருக்கலாம். எஸ் சார். இந்த ஆத்மா டிராமா பண்ணி அவங்கள கொலை பண்ணியிருக்காங்க. அடையாளம் தெரியாத அளவுக்கு சதைச்சிருக்காங்க. சார், அந்த பிரீத் எதுக்காக ரைமா வந்துட்டான்னு சொல்லிட்டே இருக்கணும்? ஒருவேளை ரைமா உயிரோடு இருக்காளா? இதை நாம கண்டுபிடிச்சி தானே ஆகணும். பிரீத் சொல்றதுல எவ்வளோ உண்மை இருக்கு, எவ்வளோ பிரமை இருக்குன்னு. ஆனால் ஒரு விஷயம் உறுதி, இந்த கேஸுக்கும் ரைமாவுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. இந்த ரைமாவோட ஜாதகத்தை எடுங்க. ரைமா
இந்த ஃபுட்டேஜ் எந்த பங்களால உங்களுக்கு கிடைச்சதோ அங்கே என்ன கொலை நடந்ததா? எஸ், 2 கொலை. அப்புறம் இந்த ஃபிலிமோட ஃபுட்டேஜ் உங்களது தானே? ஆமாம். என்ன சார் சொல்கிறது, இது ரொம்ப தரித்திரம் பிடிச்ச படம். 10 சீன் தான் ஷூட் பண்ணோம், அதுக்குள்ளே படம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த ஃபிலிம் நின்னதுக்கப்புறமா எல்லா ரைட்ஸும் மேஜிக் மீடியா பாக்ஸுக்கு வந்துடுச்சு, இஃப் ஐ எம் நாட் ராங். கரெக்டாக மிஸ்டர் அலோக்? இந்த மாதிரி ஃபுட்டேஜ் எங்ககிட்ட ரொம்ப நிறைய இருக்குது சார். ஆனால் இந்த ஃபுட்டேஜ் எப்படி அவங்க கைக்கு போச்சுன்னு தெரியல. அப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்க இந்த ஃபுட்டேஜ் தப்பான ஆளுங்க கைக்கு போயிடுச்சுன்னு? அது அவங்க தப்பாக பயன்படுத்தியிருக்காங்க, 2 கொலையை பண்ணியிருக்காங்க. யாராவது வெளியாளாக தான் சார் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அப்படி தோணலையா என்ன? உள்ளாளாக கூட யாராவது இருப்பாங்கல்ல? ஏன்னா இந்த மாதிரியான வேலை செய்கிறதுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் சான்சஸ் ரொம்ப அதிகம். அப்புறம் இந்த ஃபிலிமில் யாரெல்லாம் வேலை பார்த்தா? சுனில் வந்து இதில் ரைட்டர், ஆலோக் டைரக்டர், பினால் காஸ்டியூம் டிசைனர். அப்புறம் நீங்கள் ப்ரொடியூசர், ரைட்? ஆமாம். உங்களை யாருக்காவது ரைமாவை தெரியுமா? ரைமா எங்கள் ஃபிலிமோட ஹீரோயின். அப்புறம் சார், உங்களுக்கு ரைமாவை பற்றி எப்படி தெரியும்? நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்க ஆலோக், நீங்கள் உங்கள் படத்தோட ஹீரோயின் ரைமாவை இங்கே வர சொல்லுங்கள். அது ஆக்சுவலி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரைமா ஒரு விபத்தில் நெருப்பில் எரிஞ்சு இறந்து போயிட்டாங்க. இறந்துட்டாங்களா? அப்படியா? சரி, ரைமாவோட ஃபோட்டோ ஏதாவது இருக்கா? ஏய், நீ போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வா. எஸ் சார். ஒரு நிமிஷம், அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்க, எப்படி இறந்தாங்க? ரொம்ப அதிகமாகலாம் தெரியாது, ஏன்னா அவங்களுக்கும் எங்களுக்கும் நடுவில் பிரச்சனை ஆயிடுச்சு. அது ஏன்? அது ஆக்சுவலி எங்கள் படத்தில் ரைமாவை ஹீரோயின் ஆக்கலான்னு இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் எண்ணத்தை மாற்றிக்கிட்டோம். ஸ்மிதியை ஹீரோயின் ஆக்கணும், ரைமாவை சைடு ஆக்டராக போட்டோம். நீங்க என்னுடைய இடத்துல ஒரு பல்லியை ஹீரோயின் ஆக்க போறீங்களா? உங்களுக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? ரைமா, மரியாதையாக பேச. நான் தான் உங்ககிட்ட சொன்னல, அடுத்த படத்தில் உன்னை ஹீரோயினை யூஸ் பண்ணுறேன்ட்டு. இந்த ஃபிலிம் கேரக்டரில் உன்னை விட ஸ்மிதி தான் ரொம்ப சூட் ஆகிறா. அப்படியா? இது ஏன் முன்னாடியே தோணல? என்ன ஃபைனல் பண்ணீங்களா அப்ப? இது ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ரைமா. யாரோட அதிர்ஷ்டம் எப்போ யூ டர்ன் எடுக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. இந்த ஃபிலிம் எனக்குன்னு விதிக்கப்பட்டது, எனக்கு கிடைச்சிருச்சு. காத்துக்கிட்டு மட்டும் இரு. ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு திசைக்கு போயிடும். அதோட முடிவு படுகுழியில இருக்கும், புரிஞ்சுதா? என்ன நீ என்ன மிரட்டுறியா? மிரட்டுறனே வச்சுக்கோ. ரைமா நில்ல. ரைமா. ரைமாவை சமாதானப்படுத்த சூரஜ் போனார், ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு வாரத்துக்கு அப்புறமா தகவல் வந்துச்சு, எம்ஜி ஸ்டுடியோவில் ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு. அதில் ரைமாவும் இறந்துட்டா. எனக்கு வருத்தமாக இருக்குது. ஒருவேளை ரைமாவை நாங்கள் எங்கள் ஹீரோயின் ஆக்கியிருந்தா இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்காது, ரைமாவும் உயிரோடு இருந்திருப்பா. ஆலோக் சார், நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்கள், உங்கள் படத்தோட புது ஹீரோயின் ஸ்மிதி, அவங்கள இங்கே வர சொல்லுங்கள். நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன், அவங்களுக்கு ஃபோன் போகலை. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் விராஜோட ஃபோனும் டெட்டுன்னு தான் வருது சார். விராஜ் அப்புறம் ஸ்மிருதியை பார்க்கணும். சார், நீங்கள் கேட்ட ஃபோட்டோ இதான் ரைமா. ரைமா ஸ்மிருதியை மிரட்டியிருக்காங்க, அதுக்கப்புறம் ரைமா இறந்துருக்காங்க. இந்த கொலையை பண்ணது யாரு? இதுக்கான பதில் தெரியணும்னா விராஜையோ ஸ்மிருதியையோ நாம் கண்டிப்பாக மீட் பண்ணணும். சார், நான் விசாரித்ததில் இந்த விராஜோ ஸ்மிருதியும் இந்த திரோஜ் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வேலை செஞ்சுருக்காங்க. குட் நிக்கில், இவங்ககிட்ட கேட்கலாம். இங்கே பாருங்க ப்ரோ. சார், இந்த விராஜ் சங்கர் ஆர்ட் டைரக்டர், நிறைய டிவி ஷோஸில் ஃபிலிம்ஸில் செட்லாம் போட்டிருக்காரு. இவரை உங்களுக்கு தெரியுமா? இல்லை சார், எனக்கு தெரியாது. ஓகே, வேற யார்கிட்டயாவது கேட்போம். எக்ஸ்கியூஸ் மீ, நாங்கள் சிஐடிஸ். சொல்லுங்கள் சார். உங்களுக்கு விராஜ் சங்கரை தெரியுமா? விராஜ் சங்கர்? சார், எனக்கு தெரியும் சார். பாவம், அவர் ரொம்ப கடனில் இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆனாருன்னு தெரியல. அவங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் ஏதாவது? சார், அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. ஆனால் அவரோட ஆஃபீஸ் ஏதோ அந்தேரியில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓ சரி, இந்த ஃபோட்டோவை நல்லா பாருங்க. ஸ்மிருதி, இவங்க ஃபிலிமில் ஒர்க் பண்ணுறவங்க. இவங்கள உங்களுக்கு தெரியுமா? ஜியாங் ஃபிலிம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ப்ரொடியூசர் மறுபடியும் இவங்களை ரீலான்ச் பண்ணணும்னு நினச்சாரு. ஆனால் இவங்களுக்கு ஏன்னு தெரியல, இவங்களோட துரதிருஷ்டம், இவங்க 2011 அமெரிக்கா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க திரும்ப வரவே இல்லை. இந்த ஸ்மிருதியோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் இல்லை அவங்கள மீட் பண்ண முடியுமா? எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க ஏஜென்ட்ஸ் கிட்ட பழைய அட்ரஸ் இருக்கும். அங்கே தான் அவங்க சம்கார் வாஷிங் பவுடரோட ஆட் பண்ணாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. சிஆர் ஏஜென்சிலேருந்து
ஸ்மிருதியோட அட்ரஸை வாங்குவோம். போலீஸ் ரிப்போர்ட் படி ரைமா இந்த எம்ஜி ஸ்டுடியோவில் தான் எரிஞ்சு இறந்துருக்காங்க. தெரியல கவின், ஆனால் இந்த விஷயம் நம்ம நினைக்கிற அளவுக்கு உண்மை இல்லைன்னு தோணுது. அதாவது ஃபைலில் என்ன எழுதியிருக்குன்னா, ஸ்டுடியோவில் தீ விபத்து நடந்துச்சு ராத்திரி 2 மணிக்கு. அந்த டைமில் ரைமா எதுக்காக ஸ்டுடியோக்கு வரணும்? இங்கே ஷூட்டிங்கும் நடக்கலையே. கரெக்டாக சொல்கிறீங்க சச்சின். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் என் மைண்டை விட்டு போகவே இல்லை. அது என்னென்னா, ராத்திரி 2 மணிக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. காலையில் 5 மணி வரைக்கும் அது யாருக்குமே தெரியல. ஆனால் ரிப்போர்ட்டில் பார்த்தா இங்கே ஃபயர் ஆனது 5 மணிக்கு. எந்த போலீஸ் இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்களோ அவங்க ரொம்ப தப்பு பண்ணியிருக்காங்க. அதனால தான் கேஸ் நடந்து 2 மாதத்தில் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இருக்கலாம் நிக்கில். ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தா, ரிப்போர்ட் படி ரைமாவோட ஒரு எலும்பு கூட இங்கே கிடைக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் பெருசாக இருந்திருக்கு. பயங்கரமான தீ விபத்தால் எரிஞ்சு போகிறவங்களோட அடையாளமே தெரியலன்றாங்க. ஆனால் ஸ்டுடியோவை பார்த்தா அந்த மாதிரி எதுவும் தெரியலையே. அப்புறம் ஸ்டுடியோவும் அந்த அளவுக்கு பிஸியாலாம் இல்லை. அன்னைக்கு இங்கே ஷூட்டிங்கும் நடக்கலை. ஆனால் எதுக்காக ரைமா இங்கே வரணும்? இந்த ஸ்டுடியோவை நல்லா சர்ச் பண்ணாதான் உண்மை என்னன்னு நமக்கு தெரியும். தேடுங்க, என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, எரிஞ்சு போன கன். இது ஃபுல்லாக மெல்ட் ஆன மாதிரி இருக்கு. போலீஸ்காரங்க அவங்க சரியாக இதை பார்க்கல போல இருக்கு. வேலையை ஒழுங்காக செய்யல. ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம். ரைமா இந்த கன்னை எடுத்துகிட்டு வந்து வேற யாரையாவது கொல்ல வந்திருக்கலாம். இல்லை, இப்படியும் இருக்கலாம். ரைமாவை கொலை பண்ண கொண்டு வந்திருக்கலாமே. அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக இங்கே ஏதோ இருக்குது. என்ன இருக்குன்னு பார்ப்போம். சார், எலும்பு கொடு. ஒரு நிமிஷம். பார்த்து நிக்கில், பார்த்து. கரண், ஷீட்டை கொண்டு வா. இன்னொரு எலும்பு கூடு. அதுவும் முழுசா எரிஞ்சு போயிருக்கு. பாஸ், இந்த காலை வச்சு பார்த்தா தெரியுது இது ஒரு பெண்ணுடைய எலும்பு கூடு. சார், ஒருவேளை இந்த எலும்பு கூடு ரைமாவதா இருக்குமோ? அப்புறம் இதோட உயரம் 5.6 இன்ச். அப்புறம் ரைமாவோட ஹைட் 5'4" இன்ச். அப்படின்னா இதுலேருந்து தெளிவாக தெரியுது இந்த எலும்பு கூடு ரைமாவது கிடையாது, வேற யார்தோ. கேஸு சால்வ் ஆகும்னு பார்த்தா இன்னும் சுத்தல்ல விட்டுட்ருக்கேன். இன்னொரு விஷயம், இங்கே எரிஞ்சு போன கன் என்னமோ கிடச்சிது. ஆனால் இந்த பொண்ணு இறந்தது ஷூட் பண்ணதால இல்லை. இந்த பொண்ணு எரிஞ்சு போய் தான் செத்துருக்கா. பாருங்க, வேற ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. சார் இங்கே பாருங்க சார். தலைமுடியா? ஓ, இது பொண்ணோட முடி மாதிரி இருக்கு சார். இது இறந்து போன பொண்ணோடதா இல்லை ரைமாவோடதா? இது யாரோட தலைமுடி? டிஎன்ஏ பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். சார், இவர் அருண், விராஜ் சாரோட ஒர்க் ஷாப்போட இன்சார்ஜர். எஸ் சார். உங்களுக்கு ஏதாவது செஞ்சு தரணுமா? ஆமாம், கை விலங்கு செய்யணும். கை விலங்கா? எனக்கு எதுவும் புரியல சார். நீங்கள் செஞ்ச கை விலங்க உங்கள் கைக்கே மாட்டணும்னா கொஞ்சம் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும்ல? இப்போ புரியுது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கடன் கொடுத்தது உங்களுக்கு ஞாபகம் வந்ததா? என்னது, கடனா? அதனால தான் நீங்கள் அவரை தேடுறீங்க. ஏன்னா அவர் மக்கள்கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல. இல்லை மேடம், நாங்கள் இங்கே வந்த நோக்கமே வேற. விராஜை கூப்பிடுங்க. அவர் எங்கே இருக்காரு? அது யாருக்குமே தெரியாது. கடங்காரங்களோட தொல்லை தாங்க முடியாமல் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜூலை 2011 எங்கே போனார்னே தெரியல. ஜூலை 2011? சார், ஜூலை 5, 2011. சார், அந்த விராஜ் ஓடினதுக்கு காரணம் கடன் இல்லை, வேற ஏதோ. அந்த எலும்பு கூடோட நிச்சயம் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அதில் ஒரு எலும்பு கூடு விராஜ்துன்னு நினைக்கிறேன்.
சலங்கி சார் சொன்னது ஞாபகம் இருக்கா? அந்த எலும்பு கூடு திறமையான ஆர்டிஸ்டோடது. கையால் நிறைய வித்தையை காமிச்சிருக்காரு. அப்படின்னா நமக்கு கிடைச்ச இன்னொரு எலும்பு கூடு ஸ்மிருதி தான் இருக்கலாம். இந்த விராஜோட குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்கே இருக்காங்க? சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் குடும்பத்தில் யாருமே கிடையாது சார். விராஜ் தனியாளா? ஆமாம் சார். டிஎன்ஏ சாம்பிளுக்கு ஏதாவது கிடைச்சதுன்னா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடும். இந்த பெயிண்டிங் எல்லாம் பண்ணது அவர் தானா? ஆமாம் சார். என்னன்னு பாருங்க. சார், தம் பிரிண்ட் இது விராஜோடதா? ஆமாம் சார். இது தம் பிரிண்ட் மட்டும் கிடையாது, இந்த பெயிண்டிங் மொத்தத்தையும் சார் தன்னோட கையால் வரைஞ்சாரு. ஃபிங்கர் பெயிண்டிங்கா? டிஎன்ஏ டெஸ்டிங்க்கு இது போதுமே. நீங்க யாரு? நாங்க சிஐடிஸ். சரி சரி, வாங்க வாங்க. ஃபோன் பண்ணது நீங்க தானே? ஆமாங்க. ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, ஸ்மிருதியை பத்தி சில விஷயங்கள் விசாரிக்க வந்திருக்கோம். கேளுங்க, நீங்க என்ன கேட்க நினைக்கிறீங்க? உங்களால சொல்ல முடியுமா, ஸ்மிருதிக்கு உங்களை தவிர இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாதா? இல்லைங்க, அவளுடைய அப்பா அம்மா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. இப்போ இருக்கிறது இந்த வயசான பாட்டி. நான் அவளை ரொம்ப பாசமாக வளர்த்தேன். இந்த ஸ்மிருதி தன்னுடைய ஃபிலிம் கேரியரை விட்டுட்டு சடனா எதுக்கு அமெரிக்கா போயிட்டாங்க? அவ யாருக்கிட்டையும் எப்பவும் எதையும் சொல்ல மாட்டா. அவளுக்கு மனசுல என்ன படுதோ அதை செய்வா. அன்னைக்கு கூட அவ மேனேஜர் கிட்ட இருந்து ஃபோன் வந்தது. சொன்னாரு, மேடம் ஏதோ விளம்பர ஷூட்டிங்காக அமெரிக்கா போறாங்கன்னாரு. அவளோட மேனேஜர் கிட்ட கூட நான் கேட்டேன் எப்ப திரும்பி வருவான்னு. அதுக்கு அவரு 2-3 நாள் ஆகும்னாரு. ஆனா மொத்தமா 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. எந்த விவரமும் தெரியவே இல்லை, எதுவும் தெரியல. இது எப்ப நடந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னால எப்படி மறக்க முடியும்? ஜூலை 5ஆம் தேதி 2011. சார் அந்த எலும்பு கூடுகளும் 3 வருஷம் பழசு. ஒருவேளை அது... சார், தயவு செஞ்சு எதையாவது கண்டுபிடிச்சு சொல்லுங்க. என்னுடைய குழந்தைக்கு என்னதான் நடந்தது? அவ இந்த உலகத்துல இருக்காளா இல்லை இல்லையா? இந்த கேள்விக்கான சுமை என் மனசுல இருந்து இறங்குற வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது, சாகவும் முடியாது. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். உண்மை என்னங்கிறத நிச்சயமா நாங்க கண்டுபிடிப்போம். நீங்க உங்களை கொஞ்சம் பார்த்துக்கங்க, சரிங்களா? டாக்டர், டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துருச்சா? பெயிண்டிங்ல காஞ்சி போன சலைவா கிடைச்சது. இந்த சலைவா என்ன சொல்லுதுன்னா, அந்த ஆணுடைய எலும்பு கூட விராஜோட இது. அப்புறம் நாங்க ஸ்மிருதியோட பாட்டியோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தோம். அதுல இருந்து உறுதியாயிடுச்சு பங்களா நம்பர் 13ல கிடைச்ச எலும்பு கூட அது ஸ்மிருதியோடது. அது எங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிடுச்சு. இந்த 3வது எலும்பு கூட என்ஜி ஸ்டுடியோல எரிஞ்சு போய் கடந்தது. அது இந்த கேஸில் நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இந்த எலும்பு கூடில் ஏதாவது தெரிஞ்சுதா? இந்த எரிஞ்சு போன பெண்ணோட எலும்பு கூடு, விராஜோட எலும்பு கூடு, அப்புறம் ஸ்மிருதியோட எலும்பு கூடு ரெண்டுத்தை விட ரொம்ப பழசு. அப்புறம் என்ன தோணுதுன்னா, இந்த பொண்ணுக்கு சிகரெட் பிடிக்கிறது அப்புறம் தம்பாக்கு சாப்பிட்ற பழக்கம் இருந்திருக்கணும். ஏன்னா இவளோட தாடையில நமக்கு தம்பாக்கு துகள்கள் கிடைச்சது. அப்புறம் அந்த தலைமுடி அந்த எரிஞ்சு போன பொண்ணோட தான். இல்லை, அந்த தலைமுடி எரிஞ்சு போன பெண்ணோட இதுவும் கிடையாது, ஸ்மிருதி இதுவும் கிடையாது. சார், அந்த முடி ஒருவேளை ரைமாதா? சார், இந்த கேஸ் அங்கே இங்கே சுற்றி ரைமா கிட்ட வந்து நிற்குது. ரைமாக்கு என்னாச்சுன்னு நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னொரு குற்றவாளியை கண்டுபிடிச்சி சிஐடி மறுபடியும் நிரூபிச்சிருக்காங்க எந்த ஒரு கொலைகாரனும் கொலையை செஞ்சுட்டு சிஐடி கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு. இந்த தடவை பிடிப்பட்டது பங்களா நம்பர் 13ல நடந்த அந்த கொலை செஞ்ச கொலைகாரி. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். சார், நீங்கள் ஒரு தலைமுடியை வச்சு ரைமாவை கண்டுபிடிச்சிங்கன்ற விஷயம் உண்மைதானா? இங்கே பாருங்க, இப்போ நாங்கள் உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. சீக்கிரத்தில் நாங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைப்போம், உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் அங்கே சொல்கிறோம். ஓகே? சரி, தள்ளுங்க, நாங்கள் போகணும், தள்ளுங்க. மேடம், ப்ளீஸ் எதுக்காக கொஞ்சம் அப்பா வழி மக்களை விடுங்க. கொன்னீங்க? தயவு ப்ளீஸ் செஞ்சு எங்களை மேடம், போக விடுங்க. வழி சொல்லுங்க விடுங்க. மேடம். தள்ளி இதுக்கு போங்க, பின்னாடி என்ன காரணம் விலகி இருக்கு? போங்க. சொல்லுங்க. ராய்மா, பிடிங்க. இப்போ கொலைகாரனே பிடிப்பான்.
போதும், ரொம்ப ஆயிடுச்சு. இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. வெளியே வந்துடு. இந்த கதை இந்த வீட்டில் தான் ஆரம்பிச்சுது. இனி முடிவும் இந்த வீட்டில் தான் நடக்கும். இன்னிக்கே ஒளியறதால எந்த பிரயோஜனம் இல்லை. வெளியே வந்துடு. கேக்குதா இல்லையா? போலி ரைமா நாடகம் இதோட போதும். வெளியே வா, வா வெளியில. யார் நீ? சிஐடி ஆஃபீஸர் பூர்வி. சிஐடி? நானும் ரைமாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப விரும்பணும். அதனால ஹீரோயினோட ரோல் ரைமாக்கு பதிலா ஸ்மிருதிக்கு கிடைச்சதும் உன்னுடைய 2 காதுகள்ல இருந்தும் புகை வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்மிருதிக்கு நாங்கள் பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சோம். அதனால அவளோட கடந்த காலத்தை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தோம். ரைமாக்கு தெரிஞ்சது ஆக்டர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்மிருதி ட்ரக்ஸ் தொழிலில் சம்மந்தப்பட்டிருந்தா. ஓ, அதனால ரைமா ஸ்மிருதியை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டா இல்லையா? ஸ்மிருதி நினச்சா அவளோட கெரியர் முடிய போகுதுன்னு. அவளோட ரீலான்ச்சிங் கனவு எல்லாமே வீணாயிடும் நினச்சா. அதனால அவளும் அவளோட பாய் ஃப்ரெண்ட் விராஜும் ரைமாவை கொல்றதுக்கு ஒரு கில்லர் அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஆனால் நல்ல நேரம். அந்த கில்லர் ஷூட் பண்ணப்ப ரைமா சாகலை. ஆனால் அந்த குற்றவாளி அந்த நெருப்பில் எரிஞ்சு சத்து போயிட்டா. விராஜ், ஸ்மிருதி, நீங்க 2 பேரும் எங்க இருக்கீங்க? ஆமா, யார் நீ? ஜியா. ஜியாவா? யார் ஜியா? அப்புறம் இந்த கதவை எதுக்காக மூடின? தனியா நிக்கிற உனக்கு பரிசு கொடுக்க. ஸ்மிருதியும் விராஜையும் பிளாக்மெயில் பண்ணதுக்கான பரிசு. நீ என்ன பண்ற? கேள்விப்பட்டிருக்க, நெருப்புல எரிஞ்சு சாகும்போது ரொம்ப பெயின் இருக்குமாமே. நெருப்பா? என்னை விட்டுடு, என்னை காப்பாத்துங்க. சாவுல இருந்து தப்பிச்சு எங்கடி ஓட பாக்குற? சாவுல இது வரைக்கும் யாரும் தப்பிச்சதே கிடையாது. என்னை விட்டுடு, என்னை விட்டுடு. தயவு செஞ்சு ஷூட் பண்ணிடாத. ப்ளீஸ் என்னை விட்டுடு, ப்ளீஸ் என்னை விட்டுடு. கடைசி ஆசை ஏதாவது இருக்கா? ரைமா, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் ரைமா. ரைமா, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஐ லவ் யூ ரைமா. இனி உங்க 2 பேரையும் என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. So final goodbye. அப்புறம் ரைமா அவங்க என்னன்னாங்க? உயிருள்ள பிணமா மாறிட்டா. அப்ப நான் முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் இருந்தது ஒரே ஒரு லட்சியம்தான். ஸ்மிருதி அப்புறம் விராஜை அழிக்கணும். நான் அவங்கள நம்ப வச்சேன் ரைமா உயிரோட இருக்கான்னு. அதனால அவங்க இங்கே வந்தாங்க. அந்த டிரைவரை கூட்டிட்டு வந்தாங்க. எம்ஜி ஸ்டுடியோ நெருப்பு வச்சவனை. அப்புறம் நீ அவங்கள பயம்புறுத்த ஆரம்பிச்சிட்ட. அவங்க மைண்டில் இப்படி ஒரு பிரமையை உருவாக்கிட்ட. இந்த இடத்துல ரைமாவோட ஆத்மா இன்னும் இருக்குன்னு, அவங்கள பழிவாங்க நினைக்குதுன்னு. ஆமா, அதுக்கப்புறம் நான் அவங்கள கொன்னேன். அவங்க தலைகளை வெட்டி எடுத்துட்டு போயிருக்க. ஒருவேளை எலும்பு கிடைச்சாலும் தடையும் இருக்கக்கூடாதுன்னு. நீ ஒரு முட்டாள், முட்டாள். சட்டத்துக்கிட்ட உதவி கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் 2 பேரும் நல்லா இருந்திருப்பீங்க. ஆனால் இல்லை, நீங்கள் சட்டத்தை உங்கள் கையில் எடுத்துக்கிட்டீங்க. அவங்க 2 பேரையும் இறக்கம் இல்லாமல் கொண்டு இருக்க. அப்புறம் ரைமா, அவன் நிலைமை யோசிச்சு பார்த்தியா? பாவம், அந்த பெண்ணோட வாழ்க்கையின் முடிவை சட்டம் முடிவு பண்ணும்.
ஆனா உன்னுடைய முடிவு முடிவாயிடுச்சுன்னு நினைச்சுக்க. உனக்கு தூக்கு தண்டனை தான், தூக்கு. குட் மார்னிங். ஹாய். குட் மார்னிங். அட என்ன இதெல்லாம்? சரி, இது உங்கள் எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ், அப்புறம் என்னோட என்கேஜ்மெண்ட்டோட இன்விடேஷன் கார்ட்ஸ். டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? ஆமாம் சார், செப்டம்பர் 28th. ஓ, 2 வாரத்துக்கு அப்புறம் தானா? நிறைய ஏற்பாடுகள் இருக்குல்ல சார்? நிறைய ஏற்பாடுகள்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சித்தார்த்துக்கும் என்ன போல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான் தேவை. இது ரொம்ப நல்ல விஷயம். கங்க்ராச்சுலேஷன் ஸ்ரேயா. தேங்க்யூ சார். எங்க ஸ்வீட் எங்க? ஷூர். லட்டு ரொம்ப நல்லா இருக்கு. சார், நீங்களும் எடுத்துக்கோங்க. ஆஹா, தேங்க்யூ சார். இந்தாங்க ஃப்ரெடி, நீங்களும் எடுத்துக்கோங்க. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். எனக்கு ஸ்வீட் சாப்பிட்ற ஆசையே இல்லை. ஒரு லட்டு சாப்பிட்றதுனால எதுவும் ஆகாது. புடிங்க சார், ப்ளீஸ். இதை தான் எதிர்பார்த்தேன். பூர்வி, நீ எடுத்துக்கோ. ஸ்ரேயா. இல்லை சார், தேங்க்யூ. ஆனால் நீங்கள்லாம் கண்டிப்பாக வரணும். இதெல்லாம் சொல்லணுமா ஸ்ரேயா? நாங்கள் கண்டிப்பாக வருவோம், இல்லையா சார்? சார், நீங்கள் வருவீங்கல்ல? நான் கண்டிப்பாக வருவேன்.